கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்த குருவாயூரப்பனோட பரம கிருப்பையினால் நம்ம நாராயணியம் தசகம் 12 விளக்கம் பார்க்க போகிறோம். வராக அவதாராக. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், பூமாதேவியை காப்பாற்றுறதுக்கு தான் பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அதனால் இந்த அவதாரத்தை நம்ம எல்லாரும் ஸ்மரிச்சுன்னு இருந்தோம்னா பூமி பிரச்சனைகள் தீருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது, இதோடைய பலப்பிராப்தி பார்த்தேன்னா உயர் பதவிகள் கிடைக்கும். லௌகீகமாக மட்டும் இல்லை, நமக்கு இகப்பர சௌபாகியம் தருவாயேங்கிற மாதிரி நமக்கு இந்த உலகத்துலேயும் உயர் பதவி கிடைக்கும். நம்ம பகவான்கிட்ட போகும்போதும் நமக்கு பகவத் பதவி கிடைக்குங்கிறதுல கண்டிப்பாக எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்வாயம் புவோ மனுரதோ ஜனசர்கஷீலோ திருஷ்ட்வா மஹீம் அசமயே சலிலே நிமக்னாம். சலீலம்னா வாட்டர், தண்ணி. அதாவது பிரம்மதேவனோட கட்டளைப்படி உயிர்களை படைக்கும் இந்த படைப்பு தொழில் ஆரம்பிச்சிட்டா இல்லையா ஸ்வாயம்புவ மனு. என்னடா அது தகாத காலத்தில் அசமையே நிலம் நீருன்னுள் மூழ்கிறத பார்க்குறான் அவன். ஏன்னா அவன் ரசாத்தலத்தில் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வைக்கிறான் அவன். உடனே முனிவர்களோடு கூடி சத்தியலோகம் சென்று உன் திருவடிகளின் தொண்டினால் மகிழ்ச்சியுற்ற மனதினை கொண்ட பிரம்மதேவன்னு போடுறார். பிரம்மதேவன் எப்பவும் பகவானை வேண்டி துதிச்சுண்டே அப்படியே சந்தோஷமாக இருக்காராம். பவதங்கிரி சேவான்னு போடுறார். அதனால் அப்படியே பகவானோடைய தியானத்திலே திளைச்சின்றிருக்கிற பிரம்மதேவன்கிட்ட போய் முறையிடுறார். அடைக்கலம் புகுந்தான். கஷ்டம் பிரஜாஹா சிருஜதி மையவனிர் நிமக்னா ஸ்தானம் சரோஜ பவ கல்பய தத் பிரஜானாம். சரோஜபவ அப்படின்னு பிரம்மாவை அட்ரஸ் பண்ணுறார் இந்த இடத்துல. அந்த மனு தாமரை மலரில் தோன்றியவனே, நான் உயிர்களை படைக்கும் பொழுது நிலம் நீரினுள் மூழ்கிறது. இது பெருந்துன்பத்தை அளிக்கின்றது. அதனால் உயிர்கள் வாழ ஒரு இடத்த எனக்கு காமிங்கோ அப்படின்னு பிரம்மதேவன்கிட்ட வேண்டிக்கிறான் மனு. உன்னை தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, அந்த பிரம்மதேவனும் முன் திருவடி தியானத்திலேயே ஆழ்ந்தான். அம்போருகாக்ஷ அப்படின்னு பகவான் இந்த இடத்துல பட்டத்திரி அட்ரஸ் பண்ணுறார். தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, அந்த பெருமாளே அவர் பிரம்மதேவன் உங்களை தான் திருப்பியும் சரணடைகிறார். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, படைக்கிற தொழிலை பிரம்மா பண்ணுறார், ஆனால் உன்னுடைய பிரேரணையினால தான் பண்ணுறார். நமக்கு ஒரு பெரிய கஷ்டங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாத வாளே கிடையாது. நம்மளாலேயே எல்லாம் முடியும் அப்படின்னு முண்டின்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அங்கே டோட்டல் சரண்டர் பகவான்கிட்ட ஆகிடணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தேவை தான். அதுக்காக நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் நம்ம பகவானேன்னு சொல்லின்னு இருந்தால் ஹெல்ப் பண்ண மாட்டார். முன்கை நீண்டா முழங்கை நீளும். நம்ம கொஞ்சம் பிரயத்தனப்பட்டோம்னா பகவானோட அனுகிரகத்தில் நம்ம அதில் ஜெயிச்சுன்னு வந்துடுவோங்கிறத பிரம்மதேவன் நமக்கு காட்டுறார். ஸோ இப்போ பிரம்மதேவன் திரும்பவும் பகவானையே வேண்டி துதிக்கிறார். ஹா ஹா விபோ ஜலமஹம் ஞபபிபம் புரஸ்தா அத்யாபி மஜ்ஜதி மஹி கிமஹம் கரோமி. என்ன பண்ணுவேன், இப்படி மூழ்கிடுத்தே விபுவே. நான் முன்னாடி பிரளய நீரை எல்லாத்தையும் குடிச்சிட்டார் பிரம்மதேவன். காற்று நீரெல்லாம் பருகினான்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நிலம் நீருள்ள மூழ்கி போயிடுத்தே. இப்போ நான் என்ன பண்ணுவேன், உன் திருவடிகள் இரண்டையும் அடைக்கலமாக பற்றி கொண்டான். துவதங்கிரி யுகலம், யுகலம்னா 2, அப்படியே திருவடி 2 தாமரையும் இப்படி பற்றிண்டான். அப்பொழுது உன்னுடைய மூக்கு துளை நின்று நீ அவனுடைய அதாவது பிரம்மதேவனுடைய மூக்கு துளை நின்று நீ பன்றிக்குட்டி உருவில் தோன்றினார். நாசா புட்டாத்து சமபவஹா சிசுகோள ரூபி. கோளரூபின்னா என்ன, பன்றி. சிசுகோளம் அப்படியே ஒரு குட்டி பன்றி அப்படி தோப்புன்னு குதிச்சுதான் பிரம்மாவோட மூக்குலேருந்து. அங்குஷ்ட மாத்திரவபுகு ருத்பதி தத் புரஸ்தாத்
பூயோத கும்பி சதுருஷா சமஜிரும்பயித்தாஸ்துவம். அப்படி அப்படி குதிச்ச மாத்திரத்தில் அங்குஷ்ட மாத்திரமே இருந்த அந்த அளவு கிடுகிடுகிடுன்னு வளர்ந்து கும்பி சதுருஷா அப்படி யானை சைஸுக்கு ஆயிடுத்தான். அப்போ அவரை நினைக்கிறார், பார்த்துட்டே இருக்கார், பிரம்மதேவன் பார்த்துட்டே இருக்கார். அத்தகைய உன்னை அண்ணாந்து உற்று நோக்கி பிரம்மதேவன் தன் மக்களோடு சகசூனுபிஹி ஸ்வைஹி அப்படின்னு போடுறார். அதாவது தன் மக்களோடுன்னா யார்? அந்த மனு பிரஜாபதிகளெல்லாம் உற்பத்தி பண்ணார் இல்லையா, அவள்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே தாளாக ஆயிண்டே போகிற திருவிக்கிரம அவதாரம் மாதிரி அப்படியே ஒரு விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு போயின்னு இருக்கார் பிரம்மா. இவர் பெருமாள் அதை பிரம்மா வியப்போடு பார்க்குறார். அதை விஸ்மேரதாம் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறார். கோசாவ சிந்திய மகிமா கிட்டிருத்தி தோமே நாசா புட்டாத் கிமு பவேத் அத்தஸ்ய மாயா பவேத் அஜிதஸ்ய மாயா. அதாவது யாராக இருக்கும்? கோசாவ சிந்திய யாராக இருக்கும்னு யோசிக்கிறாராம். அப்புறம் உன்னுடைய மாயையினால் நீ தான் இந்த மாதிரி பெருமாள் தான் வந்திருப்பார் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வரார் பிரம்மதேவன். நினைக்கவும் முடியாத மகிமையோடு அஜிதஸ்ய மாயா, இந்த பன்றி ஒருவராலும் வெல்லப்படாத நாராயணன் மாயையாகத்தான் இருக்குமோ அப்படின்னு பிரம்மதேவன் மனசுக்குள்ளே ஒரு ஆலோசனை பண்ணின்னு இருக்கார். அப்பொழுது நீ பெரிய மலை போல் வளர்ந்து பேரச்சம் உண்டாகும்படி கர்ஜித்தாய். அப்படி தானப்பா குருவாயூரப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறார். பட்டத்திரி குருவாயூரப்பன் தலையை ஆட்டுறார். ஆமாம், சத்யோ பவன் கில ஜகர்த்தித்த கோர கோரம்ங்கிறார். அப்படி கர்ஜிக்கிறார், எல்லாரும் நடுங்கும்படியா. தம் தே நீநாத உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாச்ச முனையோ நுணுர்பவந்தம். அப்போ தத் ஸ்தோத்ர ஹர்ஷுலமனாக பரிணத்ய பூயः தோயாஷயம் விம்புலமூர்த்தி அவாதரஸ்துவாம்ங்கிறதுலேருந்து தான் அவதாரம்ங்கிற வார்த்தை வருது. இப்போது இவர் கர்ஜனை பண்ணின உடனே தவம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை முனிவர்கள்லாம் எல்லாரும் கேட்டுட்டு, ஓ பகவான் அவதாரம் பண்ணியிருக்காருன்னுட்டு எல்லாரும் உங்களை துதிக்கிறாளாம். பூஹு புவ ஸ்வ மஹஸ்ச ஜனஸ் தபஸ் சத்தியலோகம்னு இப்படி 7 லோகம் மேலே இருக்கிற 7 லோகமும் அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் உன்னை துதிக்கிறா. இதை தோத்திரத்தால் மனம் மகிழ்ந்த நீ மீண்டும் பேருடலோடு உரிமிக்கொண்டே கடலுக்குள் இறங்கினார். தோயாஷயம் விபுலமூர்த்திகி அவாதரஸ்துவம். இப்போ உள்ளுக்குள்ளே மூழ்கிறார் பகவான். மூழ்கி தேடுறதுக்காக போகிறார். ஹர்ஷுலமனாக அப்படியே ரொம்ப பகவான் சந்துஷ்டி ஆயிடுறார். இவாளெல்லாம் தோத்திரம் பண்ணின உடனே எல்லாரும் ஹரே ஜெய ஜெயா ஹரே ஜெய ஜெயான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறா. இப்போது பாருங்க என்ன பண்ணுறார். அடுத்தது, உன் உடலின் புகை நிறம் கொண்ட ரோமங்கள் குத்திட்டு சுழன்று வால் மேல் நோக்கி சென்றது. இப்போ 4 கால் பிராணிகள்லாம் கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோமங்கள்லாம் அப்படியே குத்திண்டு நிற்கும், வால் அப்படி சர்ன்னு தூக்கின்றும். அந்த வால் மேல் நோக்கி சென்றது எப்படி இருக்குன்னா, தூர்ண பிரதீர்ண ஜலதா பரிகூர்ண தக்ஷ்ணா. அப்படி கிழிச்சுண்டு மேகங்களெல்லாம் கிழிச்சுண்டு போகிறதான் அது. ஏன்னா அவர் கீழ் நோக்கி மூக்குடன் அப்படியே கீழே முழுகிண்டு போயின்னு இருக்கார். அப்போ வால் ஆட்டோமேட்டிக்காக மேல் நோக்கி இருக்கும் இல்லையா. அங்கும் இங்கும் சுழலும் கண்களை கொண்டவனுமான நீ அதை தான் பிரதீர்ண ஜலதா பரிகூர்ண தக்ஷ்ணா, எல்லா பக்கமும் சுழல்றது. இப்போ பிராணிகளுக்கெல்லாம் எல்லா டிகிரிலையும் கண்கள் சுழலும். நமக்கு ஒரு பக்கமாக தான் பார்ப்போம் நம்ம. ஆனால் பிராணிகளுக்கு அத்தகைய சக்தி இருக்குது. எல்லா பக்கமும் இப்படி தேடிண்டே போகிறார், நிலமகளை தேடிண்டு போகிறார். உன்னை துதிக்கின்ற முனிவர்களின் உள்ளத்தை குளிர செய்து கொண்டு நீரினுள் இறங்கினார்.
ஸ்தோத்ருன்னு முனின்னு சிசிர எண்ண வதேரி தத்துவம். அவளெல்லாம் மனசு சந்தோஷப்பட வைக்கிறார். ஏன்னா இவன் ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருந்தான். எல்லாரும் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தா. இப்போ பகவான் அவதாரம் பண்ணிட்டாருங்கும்போது நமக்கு அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை கிடைக்கணும், கிடைக்க போகிறதுங்கிற சந்தோஷத்தில் அவளும் இருக்கா. ஸோ அந்த இடமே வந்து ஒரு ரம்யமாக இருக்குது. நீரினுள் இறங்கினார் பகவான். அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ர சக்கரம் பிராமிய திமிங்கில குலம் கலுஷோர் மிமாலம் அப்படிங்கிறார். ஆவிஷ்ய பீஷணரவேன ரசாதலஸ்தான் ஆகம்பயன் வசுமதீம் அகவேஷயஸ்துவம். இப்போ பாருங்கோ, அந்த நீரினுள் இருந்த முதலைகளின் கூட்டம் பகவானோட பாதங்கள்லாம் அப்படியே உள்ள டீப் சீக்கு போய்டுறது திகில் அடைந்து. நக்கரம்னா நீர் மேலே இருக்கிற பிராணி, சக்கரம்னா டீப் சீல இருக்கிற பிராணி, அதான் திமிங்கில குளம்ங்கிறார். கொந்தளித்த ஜலத்தில் மூழ்கி அச்சத்தை தருகின்ற ஒளியினால் பாதாளத்தில் இருந்தவர்களை நடுங்க செய்தார். அந்த கடலில் இருக்கிற பிராணிகள்லாம் அப்படி கூட்டம்லாம் சுற்றி திரிந்ததான் பயத்தில். அந்த பீஷண ரவேனன்னா என்ன அர்த்தம்? பயங்கரமான சத்தம். அந்த ஒளியினால் பாதாளத்தில் இருக்கிறவாளுக்கு கூட அச்சத்தை தரும்படியுமாய் நீ செய்தாய். பின் நிலமகளை தேடி சென்றாய். இப்போ திருஷ்டுவா தைத்ய ஹதகேன ரசாதலாந்தே சம்பேஷிதாம் ஜடிதி கூட்ட கிட்டிர் விபோத்வம். கிட்டினா பன்றி. விபுவே, மாயப்பன்றியின் வடிவனை கொண்ட நீ கொடிய அசுரனான ஹிரண்யாட்சன் பாதாளத்தில் மறைத்து வைத்திருந்த நிலமகளை கண்டாய். பார்த்துட்டார் பெருமாள். மாயா வராக ரூபியான நீ உன்னை எதிர்த்த அசுர பதர்களை பொருட்படுத்தாமல், உடனே அவள் கூட்டமெல்லாம் ஓடி வருமே சண்டை போடுறதுக்காக, அவன் ஒரு காவலில் தானே வச்சுருந்துருப்பான். அவளெல்லாம் பொருட்படுத்தவே இல்லையாம். ஏன்னா இரண்யாட்சகனையே பொருட்படுத்தலை. இந்த பசங்களெல்லாம் அவர் எங்கே பொருட்படுத்த போகிறார் பெருமாள்? மாயாவராக ரூபியான நீ உன்னை எதிர்த்த அசுர பதர்களை பொருட்படுத்தாமல் விரைவாக கோர பற்களின் நுனியால் அப்படி விளையாட்டாக அந்த நிலமகளை தூக்கி கொண்டாய். தம்ஷ்ட்ரானா என்ன? அந்த கோர பல்லு ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா மிருகங்களுக்கெல்லாம். அப்போ தானே அவளாம் அந்த மாமிசங்களெல்லாம் கிழித்து சாப்பிடணுன்னா அந்த பல்லெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா? தம்ஷ்ட்ராங்குரேன வசுதாம் அதத்தாசலீலம். அப்படியே ஒரு ஃபோர்க்கில் குத்தி எடுத்துட்டு வரா மாதிரி அப்படி ஜம்முன்னு எடுத்துட்டு வந்தாராம். அப்யுத்தரன்னத தராம் தசனாக்ரலக்ன முஸ்தாங்குராங்கித இவாதிக பீவராத்மா. அப்படியே உத்ரதூத கோர சலிலா ஜல தேருதஞ்சன் கிரீடாவராக வபுரீஸ்வரக பாகிரோகாத். கிரீடாவராகன்னு போடுறாரு பாருங்க. அப்படி விளையாட்டா பன்றியின் உருவத்தை எடுத்த இறைவனே, கோர பற்களின் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் கோரை புல் போல் விளங்கிய அந்த பூமியை, ஒரு பூமியை விளையாட்டாக எடுத்துகிட்டு வர்றார் பெருமாள்னா அவர் எவ்வளோ பெரிய ரூபம் இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். இந்த நக்கர சக்கரங்கள்லாம் ஓடுறதுன்னு சொல்லும் பொழுதே அவருடைய கால்கள் எத்தனை பெருசாக இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். அது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அவர். இவர் இங்கே இல்லை, பெரியவாள்லாம் சொல்கிறா. இப்போ அந்த பாதங்களுக்கு ஒரு கொலுசு போடணும்னு வச்சுக்கோங்க. கொலுசுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? அதில் தானே சலங்கையெல்லாம் தொங்க விட்டுருப்பா. அந்த பேஸு மேருமலையும் மந்தரமலையும் சேர்ந்து இருந்தால் எப்படி பேஸ் இருக்கணுமோ அப்படி இருக்கணுமா பெருமாளுக்கு கொலுசு போடுறதுன்னா. அப்போ நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த உருவத்தை, எப்படியேற்பட்ட உருவத்தை எடுத்துருந்துருப்பார் பெருமாளுங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியறது நம்மளால். அந்த பூமியை உயரே எடுத்துக்கொண்டு மிகவும் பெருத்த சரீரத்துடன் பொங்கி எழும் கடலில் நின்று வெளியே வந்த நீயே
நோய் நின்றும் என்னை காத்தருள வேண்டும். பாஹி ரோகாத்து அப்படின்னு வேண்டிக்கிறார். நாமளும் வேண்டிப்போம் பெருமாளை, குருவாயூரப்பனை வேண்டிப்போம். வியாதிகள்லேருந்து நம்ம விடுபடுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.